சட்டுன்னு சிம்பிளாக ஒரு க்ரீன் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? புதினா ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறேன், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறேன், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறேன், முடக்கத்தான் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறேன். ஒருவேளை தூதுவளை கிடச்சதுனால அந்த டைமில் நான் தூதுவளையும் இது கூட ஆட் பண்ணிப்பேன். நீங்கள் கடையிலேருந்து இந்த பொருட்களை வாங்கிட்டு வரும்போதே க்ளீன் பண்ணி தனித்தனியாக பாக்ஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் சீக்கிரம் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இதெல்லாம் கழுவி நான் ஒரு பக்கம் தண்ணி வடிகிறதுக்கு வச்சிடுறேன். இதுக்கு தாளிப்புக்கு யூஸ் பண்ண வேண்டிய பொருட்கள்லாம் இப்போ பார்த்துடலாம். உளுந்த ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன், 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், 10லேருந்து 15 பூண்டு பல் எடுத்துக்கிறேன், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்துருக்கேன். முதல்ல வானலில் எண்ணெயை விட்டு இந்த உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக மாற வரலையும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம கழுவி வச்ச க்ரீன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, பொரிச்சிடாதீங்க. கடைசியில் இந்த சூட்டிலேயே புளியை போட்டு வதக்கி எடுத்துகிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக ஜம்முன்னு ஒரு க்ரீன் சட்னி ரெடி ஆகிடும். உங்களுக்கு தாளிப்பு விருப்பப்பட்டீங்கன்னா நான் இங்கே நல்லா தண்ணி கொஞ்சம் விட்டு தண்ணியாக அரைச்சி தாளிப்பு போட்டு இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் என்னோடய பேபிக்கு லேயர் சப்பாத்தியோடு கொஞ்சமாக கொடுக்குறேன். உங்களுக்கு லேயர் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட்.